மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் கூடி வந்து உம்முடைய சமூகத்தில் உட்காரும்போது நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறீர். துதிகளையும் ஆராதனைகளையும் அங்கீகரிக்கிற எங்கள் ஆண்டவர், உடைய வார்த்தையினால் எங்களை முடிசூட்டுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயங்கள் மத்தியில் உம்முடைய சத்தம் தோணிக்கட்டோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். உம்முடைய வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் பேசும் ஆவியானவரே, நீர் பேசும், நீர் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 128ஆம் சங்கீதத்தில் நாம் 3வது வசனத்திலிருந்து செய்தியை பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சில வசனங்கள் நமக்கு கொஞ்சம் பரிச்சயமான வசனமாக இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில ஆழமான காரியங்களை நாம் கவனிக்காது இருப்போம். அவ்வளோதான் விஷயமே. அது பரிச்சயமாக நம்ம ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அது உள்ளே சில கொஞ்சம் டீப்பான விஷயங்களை கர்த்தர் வச்சுருப்பார். அதை மட்டும்தான் நம்ம கவனிக்க மாட்டோம், விட்டுருவோம். அதை சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். இந்த 128ஆம் சங்கீதத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கான ஒரு சங்கீதம். ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றா ஆண்டவர் சொல்லிகிட்டே வரார். ஆனால் குடும்பம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி தேவனுடைய மகா பெரிய திட்டம். குடும்பம் என்பது ஆணும் பெண்ணும் என்பது கிறிஸ்துவுக்கும் சபைக்குமான, புருஷன் மனைவி என்பது சபைக்கும் கிறிஸ்துவுக்குமான ஒரு தொடர்பு. அது அப்படியே இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்படி மாற்றினீங்கன்னு சொன்னால் பரலோகத்திற்கும் பூமிக்குமான ஒரு தொடர்பு, புதிய எருசலேமுக்குமான ஒரு தொடர்பு. பரலோகம் தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டது, புதிய எருசலேம் சபையினுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டது, மணவாட்டியாகிய சபை அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இந்த குடும்பம் என்பது பரலோகத்தினுடைய மகா பெரிய திட்டம். அந்த திட்டத்தில் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரோல் இருக்கிறது. அந்த ரோலை பரலோகம் செய்கிற அந்த ரோலை இயேசுவும் செய்வார். இயேசு செய்கிற அந்த ரோலை கணவனும் செய்யணும். புதிய எருசலேம் செய்கிற ரோலை சபையும் செய்யும். சபை செய்கிறத மனைவியும் செய்யணும். இப்போ இது ஒரு மாடல். புதிய எருசலேம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் சபை இருக்கணும். சபை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் மனைவி இருக்கணும். குடும்பம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் சபை இருக்கும். சபை குடும்பம் ரெண்டு மாடல். சபைங்கிறது வேறு இல்லை, குடும்பங்கிறது வேறு இல்லை. நம்ம தான் சபை, நம்ம தான் குடும்பம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாடு சரியில்லை, வீடு சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன ப்ராசஸ் தான். நாம் சரியாக இருந்தால் வீடு சரியாக இருக்கும், வீடு சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். அவ்வளோதான். எல்லாருமே சரியாக இருந்தோம்னா வீட்டில், எல்லா வீடுமே சரியாக இருந்துச்சுன்னா நாடு சரியாக இருக்கும். அப்போது நாம் சரியாக இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் கரெக்டாக இருந்தால் போதும், பர்ஃபெக்ட். சில நேரங்களில் அரசியல்லையோ அல்லது ராஜாக்களோ சபைக்கு விரோதமாக எழும்பும்போது நாம் என்ன சொல்கிறோம், ஏன் இப்படி எழும்புனாங்க கர்த்தாவே, எங்களுக்கு ஏன் நேரிட்டது அப்படின்னா, பைபிளை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் தேவ ஜனங்கள் சரியில்லாமல் இருக்கிறாங்களோ அப்போ தான் தேவன் இப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புவார் சபைக்கு விரோதமாக. எதுக்காகனா சபையை சரி பண்ணுறதுக்காக. அதே மாதிரி குடும்பத்தில் ஏன் சில பிரச்சனைகள் வருது, எல்லாம் நடக்குதுன்னா குடும்பத்துக்குள்ளே சிலது சரியில்லை, அதை சரி பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் அதை எழுப்பி விடுறார். அது வரும்போது குடும்பம் சரியாகணும்னு அர்த்தம், ஆராய்ந்து பார்க்கணுன்னு அர்த்தம். இதுதான் ஆண்டவர் வச்சுருக்கிற டிசைன், பைபிளில் உள்ள டிசைன். இன்றைக்கி நாம் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை என்ன பார்க்க போகிறோன்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்னு. மனைவி என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மனைவி என்பது லிட்டரலாக மனைவியையும் குறிக்கிறது, வீட்டில் இருக்கிற மனைவி சகோதரிகளையும் குறிக்கிறது. அப்போ வசனம் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராட்சை செடியை போல் இருப்பாள் அல்ல. அங்கே அதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனமே. அங்கே அதில் கவனிக்க வேண்டிய ஒரு சின்ன வேர்டு என்னென்னா, திராட்சை செடி இல்லை. நம்ம படிக்கும்போது நிறைய பேர் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் இருக்கிற திராட்சை செடியை போல் இருப்பாள், கனித்தரும் திராட்சை செடி அப்படின்னு. ஆனால் அங்கே வசனம் அப்படி இல்லை, கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். திராட்சை கொடிக்கும் திராட்சை செடிக்கும் என்ன வித்தியாசம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி. செடி யாரு? இயேசு கிறிஸ்து தான் செடி. அடுத்து, என் பிதா
திராட்சை தோட்டக்காரர். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? திராட்சை செடி அல்ல, திராட்சை கொடி தான். நம்ம திராட்சை செடி என்பது யாரை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. அப்போது உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த செடியிலேருந்து வரக்கூடிய கொடி அப்படியே படரும், அதுதான் கனி தரக்கூடியதாக இருக்கும். சில வீடுகளில் நிறைய கொடிகள் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? குரோட்டன்ஸ்னு ஒரு செடி இருக்குது, பார்த்துருக்கீங்களா? மணி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா வளர்ந்து என்ன செய்யும்? ஆனால் அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? கனி கொடுக்குமா? அது கனி கொடுக்காது, எதுவும் செய்யாது. ஆனால் திராட்சை கொடின்னு ஒன்று இருக்குது. இந்த திராட்சை கொடியில் என்ன வரும்? கனி வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் இருக்கும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அப்போ திராட்சை கொடியில் கனி வரணும். எல்லாருமே என்ன விரும்புகிறோம்? அத்தனை பேரும், இப்போ மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும், என்ன விரும்புகிறோம்? என் மனைவி ஒரு கனி தரும் திராட்சை கொடியை போல் இருக்கணும், நல்ல ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இருக்கணும். இல்லை, கணவனை நம்ம அப்படி தானே விரும்புகிறோம், ஒரு குணசாலியான கணவனாக இருக்கணும், ஒரு அன்பான கணவனாக இருக்கணும். ஆனால் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை கூப்பிட்டு கேட்டிங்கனாலும் ஒரு நெகட்டிவ் தான் இருக்குது இந்த கடைசி காலத்தில். இன்றைக்கி வரக்கூடியதான மீம்ஸாக இருக்கட்டும் அல்லது எது ஒன்றா இருக்கட்டும், பேசும்போதே பார்த்திங்கன்னா கணவன் மனைவியோடைய பிரச்சனையை வச்சு தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, மேக்சிமம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மனைவிகிட்ட மாட்டுக்கின கணவனை பற்றி தான் நமக்கு நிறையா வருது, எக்கச்சக்கமாக. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர ஃபோன்ஸை பார்த்திங்கன்னா கணவன்கிட்ட மாட்டிக்கிட்ட மனைவியை பற்றி தான் நிறைய வரும், பிரச்சனைகள் வரும். அப்போ பல நேரங்களில் பல சகோதரிகள் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் ஒரு கனி இல்லை அப்படின்னா, ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறாரு, நீ கனி கொடுக்கணும்னா நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ கனி கொடுக்கறதுக்கு மிக முக்கியமாக இந்த கொடியானது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? செடியை நம்பி இருக்கணும். செடியோடு இருந்தால்தான் கொடியால் கனி கொடுக்க முடியும். செடியோடு இல்லாவிட்டால் கொடியால் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. இன்றைக்கி கடைசி காலம், அது நிறைய அடையாளங்கள் இருக்குது. அதில் ஒரு அடையாளம் என்னென்னா, சீர்கேடு, கொடுமை, குடும்பங்களை உடைத்தல், குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை நிறைய இருக்குது. இன்றைக்கி ரொம்ப கேஷுவலாக சர்வ சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இப்போ ரொம்ப இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில் டிவோர்ஸ் பண்ணிடலாம், பிரிஞ்சிடலாம், நமக்கு ஒத்து வராது. இது ரொம்ப கேஷுவலாக. இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி கேட்க முடியாது, 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி கேட்டிருக்க முடியாது. நம்ம அப்பா அம்மாக்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? எல்லாரும் பயங்கரமாக டவுன் டு எர்த்தில் தான் வாழ்ந்தாங்களா அப்படின்னா இல்லை. எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை இருந்துச்சு. எல்லாருக்கிட்டையும் இப்போ யாருக்கிட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள்கிட்டே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அங்கே பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் அதான் நான் சொல்லுவேன், ஆதாம்கிட்ட எது கெட்ட குணமோ, எது வீழ்ந்தானோ, எது வஞ்சித்தானோ, பிசாசு வஞ்சித்ததோ, ஏவாளை வஞ்சித்ததோ, ஃபேமிலியில் என்ன பிரச்சனையோ, ஆனால் அவங்க 2 பேருக்கும் சாவர வரைக்கும் ஒன்றா இருந்தாங்க. ஆண்டவர் விரட்டி விட்ட பிறகு 2 பேரும் போய் வசனம் சொல்லுது, இவன் தான் சொன்னான் தோட்டத்துக்குள்ளே, நீர் கொடுத்த ஸ்திரீயானவள் என்னை வஞ்சித்தாள், பழத்தை புசிக்க கொடுத்தாள், போட்டு கொடுத்துட்டான் மனைவியை. இப்போ நியாயமாக அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? நீ என்ன ஆண்டவர்கிட்டயே போட்டு கொடுத்துட்ட, உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீ வடக்கே போனால் தெற்கே போகிறேன், கிழக்கே போனால் மேற்கே போகிறேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனால் வசனம் சொல்லுது 2 பேரையும் விரட்டி விட்டார். 2 பேரும் வெளியே போனாங்க. ஆதாம் ஏவாளை அறிந்தான், குமாரர் குமாரத்திகளை பெற்றார்கள். அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்குது? ஒன்றா தான் இருந்திருக்குது. 930 வருஷம் ஆதாம் வாழ்ந்திருக்கிறார். எத்தனை வருஷம் ஏவாள் இருந்தாங்கன்னு தெரியாது. 130 வயசில் தான் சேர்த்து பிறக்கிறாரு. அப்புறம் பார்த்துக்கோங்க, அவங்க பாவம் செஞ்ச பிறகு 130 வருஷம் கழித்து சேர்த்து பிறக்கிறாரு. அப்போவும் அவர்கள் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அப்போது செடியும் கொடியும் ஒன்றா இருந்தால்தான் கனி கொடுக்கும். அப்போ குடும்பம் என்பது கர்த்தர் உண்டாக்குனது. குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அதான் சொன்ன, ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தில் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்க தான் செய்யுது. எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது. அவ்வளோ நேசித்து கல்யாணம் பண்ணுறாரு ராகேலை. அந்த அம்மாக்காக தான் ஒரு 14 வருஷம் வேலை பார்த்துருக்கிறாரு. லேயாளுக்காக ஒரு வருஷம் கூட வேலையே பார்க்கல. முதல் 7 வருஷமும் ராகேலுக்காக தான் வேலை பார்த்தாரு.
அடுத்த 7 வருஷமும் ராகேலுக்காக தான் அவர் வேலை பார்த்தாரு. அவர் வேலை பார்த்ததெல்லாம் 14 வருஷம் ராகேலுக்காக தான். லாபான் தான் ரெண்டுத்தையும் பிரிச்சுக்கிட்டார், லேயாளுக்கு 7 ராகேலுக்கு 7ன்னு. ஆனால் யாக்கோபை பொறுத்த வரைக்கும் அவர் 14 வருஷம் வேலை பார்த்தது யாருக்காக? ராகேலுக்காக. அவங்க குடும்பத்திலே பிரச்சனை வந்துருச்சு. அந்தம்மா வந்து சண்டை போடுது, எனக்கு குழந்தை இல்லை. அவங்க கேட்குறான், நான் தேவனா? கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைச்சிக்கிறேன், வேலையை பார்த்துட்டு போன்ட்டான். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது, யாருக்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பொழுது அந்த செடியும் கொடியும் பிரிகிறதோ அப்பொழுது கனி கொடுக்க முடியாது. இந்த உலக வாழ்க்கை என்பது டிபெண்டபிள். இன்னைக்கு கடைசி காலத்தில் பிசாசு சொல்லியிருக்கிற மிக மாயையான காரியங்களில் ஒன்று இண்டிபெண்டன்ஸ். தனியாக உன்னால் வாழ முடியும், தனியாக இருக்க முடியும். இங்கே எதுவுமே தனியாக கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே தனியாக கிடையாது, எல்லாம் ஒன்றை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்கும். கர்த்தர் அப்படி தான் அமைச்சார். படைக்கும் போதே 3ஆவது நாள் செடி கொடி எல்லாத்தையும் படைச்சார். செடி கொடி அந்த மரத்துக்கு தேவையான சூரிய சக்தி சன்லைட் வேணும், 4ஆவது நாள் படைக்கிறாரு. சன்லைட்டு சன்னுக்கு எல்லாத்துக்கும் தேவை, எவாபரேஷனுக்கு வாட்டர் வேணும், 5ஆவது நாள் படைக்கிறாரு சமுத்திரத்தை. இதெல்லாம் யாருக்கு வேணும்? மனுஷனுக்கு வேணும், மனுஷனை படைக்கிறாரு. மனுஷன் டிபெண்டபிள், மரம் செடி கொடியை டிபெண்டபிள். இன்னைக்கு கேட்டு பாருங்க, நான் தனியாக வாழ முடியும், என்னால் முடியும், என்னால் முடியாதா? காசு விட்டெறிஞ்சா யார் வேணாலும் என்னை வந்து பார்ப்பாங்க, சும்மா அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க முடியும். அப்படியே ஒரு படிப்பு வந்த உடனே 2 டிகிரி முடித்து கையில் ஒரு 50,000 60,000 1 லட்சம் சம்பளம் வர ஆரம்பித்த உடனே 2 கொம்பு முளைக்குது. என்னால் முடியாதா? முடியாது. நான் சொல்கிறேன் முடியாது. ஏன் முடியாது? உன்னுடைய டிசைனே டிபெண்டபிள் டிசைன். கர்த்தர் உருவாக்குனதே டிபெண்டபிள் இல்லையே. தனியாக எத்தனை பேர் வாழ்கிறானே, ஃபார்முலா தப்பாக ஒருத்தன் போட்டுட்டு டீச்சர் மார்க் போட்டாங்கன்றதுனால அது கரெக்ட் ஆகிடுமா? சில நேரத்தில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டீச்சர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும், ஒரு பையன் தப்பாக எழுதியிருப்பான் ஆன்சரு. ஆனால் அவனுக்கு அவசரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, மார்க் போட்டிருப்பாங்க. பாரா டீச்சர் உனக்கு மார்க் போட்டாங்க, இனிமேட்டு தப்பாக எழுதினா டீச்சர் மார்க் போட்டுருவாங்க, இந்த டீச்சர் அப்படிப்பட்ட டீச்சர்னு சொல்ல முடியுமா? ஏதோ 1 2 அதுக்கு கூட ஏதாவது காரணம் இருக்கும். சில சகோதரிகள் இந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பைபிளில் வந்து அதுக்கு சில காரணங்கள்லாம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அதையும் தாண்டி சில காரணங்கள் இருக்குது, அதையெல்லாம் தாண்டி சிலர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், செடியும் கொடியும் சேர்ந்திருந்தால் தான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் வரும். கனி கொடுக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா செடியும் கொடியும் சேர்ந்து இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், அந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, நானே மெய்யான திராட்சை செடி, அப்போ நாம கொடிகள். இந்த கொடி கனி கொடுக்கணும்னா முதல்ல யாரை சார்ந்திருக்கணும்? தேவனை சார்ந்திருக்கணும். இன்னைக்கு குடும்பம் தேவனை சார்ந்து இருக்கிறதா? குடும்பத்தில் தேவன் இருக்கிறார், ஆனால் தேவனை சார்ந்து இருக்கிறதா? ஒரு பீரியடில் அப்பா வீட்டில் இருப்பார், ஆனால் குடும்பம் யாரை சார்ந்து தான் இருக்கும்? அப்பாவை சார்ந்தா இருக்கும். அவர் தான் சம்பாரிச்சு கொண்டு வருவார், எல்லாம் கொண்டு வருவார், அம்மா தான் அதுக்கு சமைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் குடும்பமாக இருந்துச்சு. ஒரு பீரியடில் அப்பா ரிட்டையர் ஆயிடுவார். அப்பா ரிட்டையர் ஆயாச்சு, இப்போ அப்பாவால் சம்பாதிக்க முடியாது, பசங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ குடும்பம் யாரை சார்ந்து இருக்கிறது? அப்பாவை சார்ந்திருக்கிறதா, மகனை சார்ந்திருக்கிறதா? மகனை சார்ந்திருக்கிறது. ஆனால் வீட்டில் யார் இருக்கா? அப்பா இருக்கிறார். ஆட்டோமேட்டிக்காக அப்பாவுக்கு என்ன குறையும்? கொஞ்சம் மரியாதை குறையும், கொஞ்சம் எதிர் சுற்றி இருக்கிறவங்க சவுண்டாக பேச தொடங்குவாங்க. ஒரு காலத்தில் அப்பா தான் சவுண்டாக பேசுவார், சுற்றி இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. ஒரு காலகட்டம் ஆக ஆக அப்பா இருப்பார், ஆனால் சார்ந்து இல்லை. அதே மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்து வீட்டுக்குள் இருக்கிறார், ஆனால் வீடு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறதா? ஆண்டவரை நம்பி இருக்குதா? இன்னைக்கு வீடு பலத்தை நம்பி இருக்கிறது, பணத்தை நம்பி இருக்கிறது, படிப்பை நம்பி இருக்கிறது, ஆட்களை நம்பி இருக்கிறது, எல்லாரையும் நம்பி இருக்குது. ஆனால் கிறிஸ்துவை நம்பி இருக்கிறதா? அதுதான் கேள்வி. எனக்கு நல்ல வேலைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் வேலையை நம்பி இருக்கிறீங்களா, ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்களா? எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் வருது, எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்க, எனக்கு வீடு, சொந்த வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் உங்கள் நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது? வருகிற சம்பளத்தின் மேலே இருக்கிறதா, இருக்கிற பொருள் மேலே இருக்குதா? சிலருக்கெல்லாம் ஒரு பெரிய மமதை இருக்குது. என்ன மமதை? எனக்கு சொந்த வீடு இருக்குது, பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்போவும் சொல்கிறேன், எப்பேற்பட்ட ராஜாக்களை கீழே தள்ளுறதுக்கு கர்த்தரால முடியும். உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் மட்டும்தான் இருக்கணும். நீ சார்ந்து இருக்கிறது தேவனை சார்ந்து இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கடைசி காலத்தில் இந்த அறிவு ஜாஸ்தியானதுனால, படிப்பறிவு ஜாஸ்தியானதுனால, சம்பாத்தியம் ஜாஸ்தியானதுனால
இன்னைக்கு டிபெண்டபிள் அப்படிங்கிறது யாரை நோக்கி இல்லை, கர்த்தர் கொடுக்குறவங்கள நோக்கி இல்லை, கர்த்தரையும் நோக்கி இல்லை. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதே ஆவிக்குரிய தகப்பன்களே சொல்கிறார், நாளைக்கு அவங்க காலில் அவங்க நிற்கணும். எப்படி? அவங்க காலில் அவங்க நிற்கணும். ஆனால் அவர் மட்டும் அவர் மனைவியை வேலைக்கு அனுப்ப மாட்டார். நான் சொல்கிறது புரியுதா? அவர் மனைவியை என்ன செய்ய மாட்டார்? வேலைக்கு அனுப்ப மாட்டார். ஆனால் பொண்ணு மட்டும் எப்படி நிற்கணும்? சொந்த காலில் நிற்கணும். அப்போ மனைவி எப்படி நிற்க விட்டுருக்கணும்? சொந்த காலில் நிற்க விட்டுருக்கணும்ல. அப்போ மட்டும் வசனம் கரெக்டாக அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. மனைவி யாரை சார்ந்திருக்க வேண்டும்? அவள் திராட்சை கொடி, நான் திராட்சை செடி, சார்ந்து தான் இருக்க வேண்டும். கரெக்டு. அப்போ மகளுக்கும் அது பொருந்துமா பொருந்தாதா? அப்போ உன் நம்பிக்கையே எப்படி ஆயிடுச்சு, உன் விசுவாசமே எப்படி ஆயிடுச்சு? நாளைக்கு வர்ற கணவன் சரியாக இருப்பானோ இருக்க மாட்டானோ. அன்னைக்கு கூட என் மக கவலைப்படக்கூடாது, என் மகளுக்கு ஒரு நல்ல வேலை இருந்தால் அவள் லைஃப் செட்டில் ஆகிடும். உன் பயம், உன் விசுவாசம் அப்படி தான் ஆகும். அப்படியே தான் ஆகும். ஏன்னா மக படிக்கிறது தப்பு கிடையாது, வேலை பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, எதுக்கு வேலை பார்க்க வைக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது. அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது சம்பாதிச்சா ஏதோ 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாளைக்கு கணவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் பரவாயில்ல. நாளைக்கு எதுனாலும் சொந்த காலில் நிற்கணும், தனித்து நிற்கணும். பார்த்தோம் தானே, கொரோனா வந்தபோது எவங்கிட்ட பணம் இல்லை, யாருக்கிட்ட பணம் இல்லை, அத்தனை பேர்கிட்டையும் பணம் இருந்துச்சு, காஸ்ட்லி கார் இருந்துச்சு, பேங்க்கில் பேலன்ஸ் இருந்துச்சு, மாற்றத்துக்கு சிலிண்டர் இல்லை, படுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் இல்லை. கதர்னா அங்கே கோயம்புத்தூரில் கேட்குறாங்க, சென்னையில் ஒரு பெட் இருக்குமா? இங்கேருந்து கிராமங்களில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க, கிராமங்களில் தாங்க கொஞ்சம் காலியாக இருக்கும் பெட்டு, அங்கேயாவது இருக்குமா? ஏன் அப்படி? அன்றைக்கி சொல்ல வேண்டியதானே, பணத்தை விட்டெறிஞ்சால் ஆக்சிஜன் சிலிண்டர் வருமா? வராது. கர்த்தர் உன் பணம் ஒன்றும் இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் நீ எந்த பணத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறியோ, எந்த படிப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கிறியோ. நீங்கள் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொன்னோம், 3 வருஷம் பசங்களுக்கு என்ன இல்லை, படிப்பே இல்லை, குவாலிட்டியே கிடையாது, எல்லாம் ஆன்லைன் கிளாஸ். கொரோனா பேட்ச்னு பிரிச்சே வச்சுட்டான். இந்த பேட்சுக்கு பேர் என்னது? கொரோனா பேட்ச். ஏன்? ஒழுங்காக படிக்காத பேட்சுன்னு அர்த்தம். அவனே அப்படி தான் வச்சுட்டான். என்ன காரணம்? ஒரு நாள் லீவ் போகிறதான் வச்சோ. நீங்கள் ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது சர்ச்சில், டியூஷன் இருக்குங்க, 10வது படிக்கிறாங்க, 12வது படிக்கிறாங்க, நாளைக்கு போர்டு எக்ஸாம் வரப்போகுது, என்ன செய்வாங்க? 3 வருஷம் என்ன பண்ணீங்க? என்னதான் பண்ணீங்க? எதுவும் மேன்மை இல்லை. நீ திராட்சை கொடி மட்டுமே, திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அதை சாராமல் உன்னுடைய சார்பு வேற எதன் மேலே இருந்தாலும் சரி, வேற எதை நீ டிபெண்டபிள் ஆகிட்டாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு நீ கனி கொடுக்கவே முடியாது உன் லைஃப்பில். அப்போ அன்னைக்கு நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு எது சேவையாக இருந்துச்சோ இன்றைக்கி அது நமக்கு என்னவா மாறிடுச்சு? பணம் கொளிக்கும் இடமா மாறினதுனால இப்போ நம்மளே என்னவா மாறிட்டோம்? சார்பு நிலை எடுத்துட்டோம். எதை சார்ந்து? வேலையை சார்ந்து. எதை சார்ந்து? படிப்பை சார்ந்து. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சிடாதீங்க. படிப்பு வேலை தேவையில்லைன்னு சொல்லலை. எது இருந்தாலும் நீ வெறும் கொடி மட்டுமே. செடி இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அதான் சொன்னேன், ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இப்போ சர்ச்சு எங்கே இருக்குமோ அது பக்கத்தில் தான் வீடு ஒரு காலத்தில். அதனால தான் நீங்கள் போய் பாருங்கள், நம்ம ஊர்களெல்லாம் ஊருக்கு நடுவில் சர்ச் இருக்கும். ஊருக்கு நடுவில் சர்ச் இருக்கும். ஊர் எப்படி இருக்கும்? அதை சுற்றி இருக்கும். ஏன்னா அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? அந்த பெல்லை அடித்த உடனே, அந்த மணியை அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் புறப்பட்டு கூட்டம் கூட்டமாக எங்கே வரும்? சபைக்கு வரும். ஏன்னா அவங்களுடைய வீடு அமைப்பு எல்லாம் சர்ச்சை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு. இப்போ வீடு எல்லாமே ஸ்கூலை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. பசங்களுக்கு ஸ்கூல் எங்கேயோ, பக்கத்தில் வீடு. ஏன்? லேட்டாக போகக்கூடாது, டெய்லி போயிட்டு வரணும், வசதியாக இருக்கணும். சர்ச்சு அது 10 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்? லேட்டாக போனாலும் பரவாயில்ல. 6 மணி ஆராதனைக்கு 6:15 வரலாம். ஆனால் 7:30 மணி ஸ்கூலுக்கு 7:25 உள்ளே இருக்கணும். ஏன்? படிப்பு முக்கியம். நாளைக்கு படிப்பு தான் காப்பாற்றும். படிக்காட்டி நடுத்தரில் நிற்ப, படிக்காவிட்டால் மூட்டத்துக்கு நீ சுமக்கிற ஒரு நிலைமை வரும். நான் சொல்கிறேன், வரவே வராது.
ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன வச்சிருக்கிறாரோ அவனுக்கு அதுதான் வரும். அதில் முன்னேறதுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு வழிவாசலை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாம் எதை டிபெண்ட் பண்ணிட்டோம்? நான் கொடி, நான் எந்த செடியை நம்பி இருக்கிறேன்? உலகம் இன்னைக்கு படிப்பை நம்பி இருக்கிறது, உலகம் இன்னைக்கு பணத்தை நம்பி இருக்கிறது, உலகம் இன்னைக்கு ஒரு எதிர்காலத்தில் வரக்கூடியதான எது வேலை இப்பயே பிளான் பண்ணி படிக்க வைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறோம். நம்முடைய நம்பிக்கை அதன் மேலே இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேலே இல்லை. நான் சார்ந்திருக்கிறது கிறிஸ்துவை. என்ன நடந்தாலும் கிறிஸ்துவை நான் சார்ந்திருக்கிறேன். அவர் என்னை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சார்பு நிலை ப்ரிஃபரன்ஸ் மாறிக்கிட்டே வருது. இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு நிறைய கனி கொடுக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதமாக வச்ச உடனே நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? என் பிள்ளைகளும் இந்த ஆசீர்வாதமாக இருக்கணும்னு. நான் செய்யாதெல்லாம் என் பிள்ளைகள் செய்யணும். ஆனால் நாம் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம படித்த படிப்பு அல்ல. நம்ம படிச்சிருக்கிறோம், ஆனால் படிப்பு அல்ல. நம்ம சார்ந்திருக்கிற வேலை அல்ல. ஒரு நாள் நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லாத போது கர்த்தர் கரத்தை பிடிச்சார் தெரியுமா? கரத்தை கையில் எடுத்தார் தெரியுமா? நீ என் செடியில் கொடியாக இருன்னு அட்டாச் பண்ணார் தெரியுமா? அந்த ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு ஒலிவ மரமாக மாறணுமே, அன்னையிலேருந்து தான் நம்ம கனி கொடுக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி நமக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் வருது, 50,000 சம்பளம் வருது. நாம் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒன்றுமே வராத போது நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சு வச்சவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு இருந்த டிபெண்டன்சி இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் மேலே இருக்குதா? அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்த உடனே, கொஞ்சம் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசான உடனே ஃப்யூச்சர் பயம் வருது. என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் என்ன செய்வாங்க? என்ன மாதிரியே நான் சின்ன வயசில் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படுவாங்களா? நீ சின்ன வயசில் கஷ்டப்பட்ட, ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். உன் பிள்ளைகள் கஷ்டப்பட போகிறதில்ல, ஆனால் கர்த்தர் கூட இருப்பாரா? உங்கள் பிள்ளைகள் அந்த செடியை நம்பி இருக்குமா? இல்லை உங்கள் பிள்ளைகள் படிப்பை நம்பி இருக்குமா? பாருங்கள், இங்கேருந்து அமெரிக்கா போயிடுறாங்க. அமெரிக்கா போயிட்டு நல்லா படிக்கணும், பிள்ளைய படிக்க வச்சு, அமெரிக்காவிலலாம் நாளைக்கு படிப்பு இல்லாட்டி எதிர்காலமே இல்லை. கரெக்ட், உண்மைதான். இப்போ அந்த பையனை கூப்பிட்டு கேளுங்க, என்னப்பா நோ காடுங்கிறான், கடவுளே இல்லைங்கிறான். வெளிநாட்டில் படிக்க வச்சிருக்கிறாங்க, கடவுளை பற்றி பேசாதங்கிறான். ஏன்? படித்தாதான் அமெரிக்காவில் எதிர்காலம், படிக்காவிட்டால் அமெரிக்காவில் எதிர்காலம் இல்லை. அவனுக்கு தெரியல, படித்தாலும் அமெரிக்காவில் எதிர்காலம் கிடையாது. படிச்சுட்டும் வேலை இல்லாதவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க, படிச்சுட்டும் சம்பாத்தியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அங்கேயும் அந்த நிலைமை இருக்குதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்? அவன் மைண்டில் நீங்கள் ஏற்றிட்டீங்க, பிள்ளைகள் மைண்டில் படி படி படி, படிப்பு தான், வேலை தான், சம்பாத்தியம் தான். நான் சொல்கிறேன், உன் மைண்டில் ஏசு ஏசு ஏசுன்னு ஏற்றிக்கிட்டே இருங்க உங்கள் பிள்ளைங்க மைண்டில். அந்த படிப்பு உன் பிள்ளைக்கு நாளைக்கு எதிர்காலத்தை கொடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக இயேசு உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கண்டிப்பாக தந்துடுவார். எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறான்? நான் சொல்லுவேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் வேலை இல்லாமல் இருக்கவே முடியாது. எப்படியும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார், சோம்பேறியை தவிர. சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நீ இயேசுவை ஏற்றுக்கிட்டா சர்ச்சுக்கு வந்துட்டேன்னொன்னே ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோன்னு உருண்டுக்கிட்டே இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆனால் உன்னோட டிபெண்டன்சி கர்த்தர் பேரில் இருக்கணும். ராஜாவாகிறதுக்கு முன்னாடி சவுலுடைய டிபெண்டன்சி கர்த்தர் மேலே இருந்துச்சு. ஆனால் ராஜாவான பிறகு அவனுடைய டிபெண்டன்சி அவனுடைய போஸ்டிங் மேலே போயிடுச்சு. கடைசியில் ராஜாவாக இல்லாதபடிக்கு கர்த்தர் கீழே தள்ளிட்டார். உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, குடும்பத்தையும் சரி. நிறைய மனைவிமார்கள் குடும்பத்தை எப்படி நடத்துறீங்க? எதை சார்ந்து நடத்துறீங்க? வசனம் கீழே சொல்லுது, அந்த 128ஆம் சங்கீதத்தை பாருங்க, என்ன சொல்லுது? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். எப்படி நீ இவ்விதமாய் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்? மனைவி யாரை சார்ந்திருக்கணும்? கர்த்தரை சார்ந்திருக்கணும். இன்னைக்கு மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், எதை சார்ந்து இருக்கிறோம்? இது ஒரு விதமான, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கட்டடம் இருக்குது, ஒரு தனி கட்டடம். இதுக்கு பேர் ஒரு சர்ச், அப்படி தானே? ஆனால் ஒரு சர்ச்சு தான். ஆனால் இது உள்ள நூற்றுக்கணக்கான கற்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்குது? சேர்ந்து இருக்கிறதுனால தான் இது ஒரு சர்ச்சாக இருக்குது. நூற்றுக்கணக்கான செங்கல்கள் இதில் உள்ள இருக்குது. அதே மாதிரி ஒரு குடும்பம் எல்லாராலும் சேர்ந்து கட்டப்படுவது தான் என்னது? ஒரு குடும்பம். நாங்கள் ஒரு குடும்பம் தான், ஆனால் நான் வேற. நான் பயங்கரமாக படித்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், என்னால் நான் தனியாக நிற்க முடியும். அது எப்படி ஒரு குடும்பமாகும்? நிறைய பேர் கேட்குறீங்க, என் குடும்பத்தில் என்னன்னு தெரியலங்க, பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் சார்பு நிலை யார் மேலே இருக்குது? நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்கள் டிபெண்டன்சி ஆண்டவர் மேலே இல்லாத வரைக்கும்
உங்கள் குடும்பத்தில் கனி இருக்காது. கர்த்தரை தான் நான் நம்பி இருக்கணும். உன் வாயின் அறிக்கையே கர்த்தரை நம்பி இருக்கிறேன்னு வரமாட்டேங்குதே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா எனக்கு வீடு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மாதம் ஒரு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு நான் வாழ்ந்துக்க முடியும். எனக்கு ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குது. வயசான காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் என்ன கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் விட்டுருங்க, என்னால் அங்கே இருக்க முடியும். அப்புறம் எதுக்கு ஆண்டவர் குடும்பம்னு ஒன்று கொடுத்தாரு? அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அங்கேருந்து அழுவுறது. யாருமே இல்லை, என்னை தனியாக விட்டுட்டாங்க. யார் போக சொன்னா? கையில் காசு இருக்கணுன்னு ஒரு பெருமை வந்துடுது. நான் இருந்துப்பேன். சில ஆட்கள்லாம் அப்படி தான் போகிற. ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் தெரியாது வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும். நான் அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், செடியும் கொடியும் சேர்ந்து இருந்தால் தான் குடும்பத்துக்கு நல்லது. தனியாக இருந்துச்சு எது வேணாலும் மேய வரும். இப்பவும் சொல்கிறேன், எது வேணாலும் மேய வரும். நிறைய குடும்பம் நாசமானது அங்கே தான் இருக்குது. நீயும் மனைவியும் செடியும் கொடியுமா இல்லாமல் தனியாக இருக்கிறீங்க தெரிஞ்சிருச்சுன்னா எந்த மிருகமாவது உள்ளே வரும். யாருக்கும் தெரியாமல் நினைக்காதீங்க, பிசாசுக்கு தெரியும். யாரையாவது அனுப்பி விடுவான். இன்றைக்கி நிறைய குடும்பம் நாசமானது அங்கே தான் இருக்குது. என்னால் தனியாக இருக்க முடியாது. திருப்பியும் சொல்கிறேன், நீ இருந்தினா எந்த மாடாவது ஆடாவது உன்னை மேய வரும். நாளைக்கு வாழ்க்கை நாசமாக போகி எல்லாம் போகி கடைசியாக நீங்கள் இதுக்கு அது எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வர்ற மாதிரி கர்த்தர் பண்ணிடுவார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் தான் செடி, நான் வெறும் அதை சார்ந்திருக்கிற கொடி. நான் கனி கொடுக்குறேங்கிறதுனால எனக்கு தனி பலன் ஒன்று கிடையவே கிடையாது. என்னுடைய சார்பு நிலை எப்பவுமே யார் மேலே இருக்குது? கர்த்தர் மேலே இருக்குது. ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற, யோசித்து பாருங்க, இப்போ அவர் எங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாரு? வனாந்தரத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வனாந்தரம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அந்த 5ஆம் அதிகாரத்தில் வாசினாலும் வனாந்தரத்தில் வருகிற இவர் யார் அப்படின்னு அவரை பற்றி இருக்கும். 2வது 8ஆம் அதிகாரத்தில் வனாந்தரத்திலிருந்து வருகிற, அவர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? இப்போது மணவாளன் எங்கே இருக்கும் போதும் நம்ம கூட இருக்க முடியும். மணவாளன் தோட்டத்தில் இருக்கும்போது தோட்டத்தில் இருக்க முடியும். மணவாளன் ஏற்கனவே உன்னத பாட்டில் தோட்டத்தில் இருக்கிறார், தோட்டத்தில் இருக்க முடியும். மணவாளன் அரண்மனையில் இருக்கும்போது அரண்மனையில் இருக்க முடியும். ஆனால் மணவாளன் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவர் மேலே சாஞ்சிக்கிட்டு வர முடியுமா? நான் கேட்குறது புரியுதா? சில பிரச்சனை வரும்போது நம்மளால் யார் மேலே சாய முடியல? அன்பாக இருக்கும்போது கணவன் மேலே சாஞ்சிக்க முடியும், இல்லை? சண்டை வரும்போது தூக்கி அடிக்க தானே முடியும், சாயவா முடியும்? ஆனால் வசனம் சொல்லுது, வனாந்தரத்தில் நேசர் மேல் சாய்ந்து வருகிற யார் இவளோ? வனாந்தரத்தில் நேசர் மேல் சாய்ந்து, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளால் வனாந்தரத்தில் சாய்ச்சி வர முடியாது. இது ஒரு மாதிரி கஷ்டமான சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் கணவன் மேலே சாஞ்சிட்டு வர்றதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் பிரச்சனை வரும்போது. ஆனால் வசனம் சொல்லுது, மணவாட்டியாகிய சபை எப்போ மணவாளன் மேலே சாஞ்சிட்டு வருதா? வனாந்தரத்தில், கஷ்ட சூழ்நிலையில், உபத்திரவத்தில், வேதனையில் நீ யார் மேலே சாஞ்சு கொள்ளணும் தெரியுமா? கர்த்தர் மேலே சாஞ்சு கொள்ளணும். நீ சாய்ந்து கொள்ளும் போது அந்த சூழ்நிலையிலும் நீ மிகுந்த கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம யார் மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்? உபத்திரம் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் உபத்திரம் வந்துச்சு. உபத்திரம் இல்லை, தேவை வந்துச்சு. கொஞ்சம் ஒரு தேவை, 2 மாதம் ஆகிப்போச்சு, 1.5 மாதம் ஆகிப்போச்சு. கொண்டு வந்த சாப்பாடெலாம் முடிஞ்சிருச்சு. கேட்குறான், என்னென்ன வனாந்தரத்தில் சாவடிக்கவா கொண்டு வந்த? பசிக்குது. ஆண்டவர்கிட்ட சாதாரணமாக கேட்டல கொடுத்துட போகிறார் மணவாளன்ட்டு. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டத்தில் கூட இருக்கிறது கஷ்டம், அந்த சாஞ்சி கொள்ள முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, உபத்திரவத்தில் நீ கர்த்தர் மேலே சாஞ்சு கொள்ளு, அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்போது ஈசாக்கு இருக்கிறாரு, விதைக்கிறாரு, துறவை தோன்றாரு, அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். ஆனாலும் ரெபேக்கா ஒரு வார்த்தை பேசணும்னு அங்கே என்ன செய்யாது? இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு துறவுக்கு 2 துறவு, 2 துறவுக்கு 3 துறவு எடுத்துகிட்டு போங்க, பிரச்சனை ஆகி போச்சு, வாக்குவாதம் பண்ணாங்க, ஆபிரகாமத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துலேயும் சரி, அவ்வளோத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அம்மா என்ன செய்யுது? கூடவே இருக்குது, கூடவே இருக்குது. அதுதான் வனாந்தரத்தில் சாய்ந்து கொள்ளுகிற அனுபவம்.
நேசர் மேலே. நான் வெறும் சகோதரனுக்கு சொல்லலை, நம்ம வாழ்க்கையே சரி, உபத்திரம் வரும்போது கர்த்தர் மேல் சாய்ந்து கொள்ளுகிறவங்களாக இருக்கணும். நாம் சந்தோஷமாக இருக்கும்போது சாய்ந்து கொள்ளுவோம், பிரச்சனை வரும்போது முறுக்கி கொள்ளுவோம். அது மனித இயல்பு. கர்த்தர் எதிர்பார்க்குற இயல்பு என்னென்னா, நீ வனாந்தரத்துலையும் என் மேலே சாஞ்சிக்கோ, கஷ்டத்துலையும் என் மேலே சாஞ்சிக்கோ, நான் உன்னை இந்த கஷ்டத்தில் நடத்துகிறேன் நீ நினைக்காத, உன் கூட நானும் இந்த வனாந்தரத்தில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். அன்ரிசர்வ்டில் நீங்கள் மட்டும் போல அவரும் தான் கூட வந்துக்கிட்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு அது என்னை இப்படி அன்ரிசர்வ்டில் கூப்பிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னா, அந்த ஆளும் கூட தானே வந்துருக்கிறாங்க. உங்களை அன்ரிசர்வ்டில் விட்டுட்டு அந்த ஆள் ஏசியில் வந்தால் நீங்கள் சொல்கிறது நியாயம். அவரும் கூட எங்கே தான் வர்றாரு? அதே அன்ரிசர்வ்டில். நீங்களாவது சீட்டில் உட்காந்துருக்கிறீங்க, அந்த ஆள் உட்கார கூட மாட்டார், சீட்டு கிடைக்காது. கிடைக்கிற ஒரு சீட்டை யாருக்கு கொடுத்துட்டாரு? உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்ரிசர்வ்டில் கூப்பிட்டு வந்து நான் புக் பண்ண சொன்னேன், திட்டிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அதை என்ன யோசிக்கலை, நானாவது உட்காந்துருக்கிறேன், அந்த ஆள் நின்றுக்கிட்டு வரான். இதே அன்ரிசர்வ் தான். சரி, நம்ம சொன்னது அந்த ஆள் கேட்கல, ஆனால் நம்ம கூட பிரச்சனையில் கூடவே இருக்கிறானே, அது வரைக்கும் சந்தோஷம். அதுதான் சொன்னேன், தோட்டத்தை விட்டு விரட்ட போது கூட ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? ஒன்றா போனாங்க. அதுதான் சார்ந்திருக்கிற நிலைமை. ஆண்டவர் சொல்கிறாரு, நன்மையில் மாத்திரம் சார்ந்திருக்கக்கூடாது, வனாந்திரத்திலும் என்ன செய்யணும்? சார்ந்திருக்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். அதான் சபைகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குற மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. அப்படி நீங்கள் சார்ந்திருக்கும் போது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன கனி கொடுக்குறீங்க? அதுதான் கேள்வி. கர்த்தர் கனியை எதிர்பார்க்குறாரு, மிகுந்த கனியை எதிர்பார்க்குறாரு. என்ன கனி கொடுக்குறீங்க? வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்படிதான் ஆண்டவர் ஒரு தோட்டத்தை உருவாக்குற மாதிரி தான் வீட்டை உருவாக்குறோம். ஒரு வீட்டை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி செட் பண்ணி வீடை அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன எதிர்பார்க்குறோம்? வீட்டுக்குள்ளே இருந்து நல்ல கனி கொடுக்கும் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் 7வது வசனம் வாசிங்க. 7வது வசனம், சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். 2வது வசனத்தில் எதுக்கு காத்திருந்தார்? நல்ல கனிக்கு காத்திருந்தார். நல்ல கனினா என்ன? அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார். கசப்பான பழங்களை தந்தது. எது கசப்பான பழம்? இப்போ 7வது வசனம், அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார். அப்போ கர்த்தர் எதிர்பார்த்த நல்ல கனி நீதி, நியாயம். ஆனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடியதான கசப்பான கனி எது? எது? கொடுமை, முறைப்பாடு. இன்னைக்கு இந்த 2 கனிகளில் எந்த கனி வீட்டுக்குள்ளே இருக்குது? நாம் எல்லாருமே கிறிஸ்துவை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற குடும்பம் தான். அவர் தான் செடி, நாம தான் கொடி. நம்ம இயேசுவை தான் நம்புகிறோம், சர்ச்சுக்கு வரோம், நம்ம நல்லா தான் ஆராதிக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவியாகிய கனி வருதா? அந்த 128ஆம் சங்கீதத்தில் என்ன வாசித்தோம்? உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தருமா, கனிகள் தருமா? சிங்குலர், கனி தரும். கலாத்தியர் 5 சொல்லுது, ஆவியின் கனியோ, கனிகள் கிடையாது, கனியோ சிங்குலர். ஆனால் கனியோன்னு சொல்லிட்டு எத்தனை சொல்லுது? அன்பு, சந்தோஷம், இதெல்லாம் சேர்ந்தது தான். 9 சேர்ந்தது ஒரு பழம். கனியோ, ஆவியின் கனியோ, கனிகள் கிடையாது. அப்போ ஒரு கனி அப்படின்னா 9 சுவை. ஒரு பழத்துக்கு எத்தனை சுவை இருக்கும்? ஒரு பழத்துக்கு தோல் ஒரு சுவை. பழத்தோடைய தோல் எப்படி இருக்கும்? ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த தோலும் கொஞ்சம் துவர்ப்பாக ஒரு மாதிரி இருக்கும். 2வது, பழத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. பழத்துக்குள்ளே ஒரு விதை இருக்கா? விதைக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. இது 3த்துக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியமும் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கனிகளை தான் உண்டாக்குனார் ஃபஸ்ட்டு. அப்போ ஒரு பழத்துக்கு 3 சுவை, ஆனால் ஆவியின் கனியோ 9 சுவை. அப்போ உன் மனைவி கனித்தரும் அப்படின்னா ஆவியின் கனித்தரும் 9 சுவைகளையும் உடைய, 9 நற்குணங்களையும் உடைய ஒரு பழத்தை கொடுக்குற ஆளாக இருக்கணும். ஆனால் வர்ற கனி என்னவா இருக்குது? கசப்பான கனி. ஆண்டவர் எதிர்பார்த்தாரு,
இந்த தோட்டத்தை ரெடி பண்ணி இதில் நற்குல திராட்சை செடியை நட்டு கற்களை பொறுக்கி வேலி அடைத்து கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணி நல்ல கனி தரும் என்று காத்திருந்தார். அப்படி நம்பி தான் கல்யாணம் நடக்குது. கணவன் கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், மனைவி கல்யாணம் பண்ணி வரதா இருக்கட்டும், நம்பிக்கை என்ன நம்பிக்கையில் வருது? குடும்பம் நல்லபடியாக அமையும், சந்தோஷமாக இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்தால் என்ன இருக்குது? கசப்பான கனி, கொடுமை, முறைப்பாடு. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையான்னு கேட்டால் கிறிஸ்தவங்க தான். இவங்கெல்லாம் யார்? கிறிஸ்தவங்க தான். யார் செடியாக இருக்கிறா இவங்களுக்கு? இந்த கொடிக்கு இயேசு தான் செடியாக இருக்கிறார். சர்ச்சுக்கு வராங்க, தசமங்காணிக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஏன் உன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கொடுமை, முறைப்பாடு, எப்போ பார்த்தாலும் சண்டை? ஒன்று கணவன் சண்டை போடுறாரு, இல்லை மனைவி சண்டை போடுது, யாராவது ஒருத்தர். ஆனால் வீட்டில் என்ன இல்லை? சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது. ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் இயேசுவை பற்றி தான், செய்யறதெல்லாம் ஆண்டவரை பற்றி தான். கசப்பான கனி. ஏன்? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் கேட்குறாரு. நான் உனக்கு நல்லது தானே செய்கிறேன், நீ என்ன தானே சார்ந்திருக்கிறேன்னு சொல்கிற. அப்போ உன் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? நல்ல கனியில் வந்திருக்கணும், அன்பில்ல வந்திருக்கணும், சாந்தமில்ல வந்திருக்கணும், நீடிய பொறுமைல்ல வந்திருக்கணும். அப்போ நீ கொடியா இருக்கிற, ஆனால் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற கொடியா இல்லை. நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. உங்ககிட்ட ஆவியின் கனி கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன இருக்காது? கிறிஸ்துவினுடைய செடியில் இருக்கிற டேஸ்ட்டு தான் எங்கே வரும்? கொடியில் வரும். வேரில் இருக்கிறது செடி வழியாக கொடிக்கு வரும், கொடியில் இருக்கிறதா பழத்துக்குள்ளே வரும். அதனால தான் அந்த மரத்தை எதனால் அறியலாம்? கனிகளால் அறியலாம். கனி நல்லா இருந்துச்சுன்னா மரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு நான் எதை வச்சு என் குடும்பத்தை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? ஆசீர்வாதத்தை வச்சு கனெக்ட் பண்ணுறேன்னா, வீடு வாசலை வச்சு கனெக்ட் பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு இருக்கிற அந்தஸ்து, போஸ்டிங் எல்லாரும் வச்சு கனெக்ட் பண்ணுறேன்னா? கர்த்தரை உன் வீட்டை எதில் ஆசீர்வச்சிருக்கிறாரு? எனக்கு காரு கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கர்த்தரை நல்லா ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆனால் உன் வீட்டில் சமாதானம் இருக்குதா? இன்னைக்கு எத்தனை வீடு நல்லா சம்பாதிக்கிறாங்க, காசு இருக்குது, பொருள் இருக்குது, சாப்பிட்றதுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது, பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, ஆனால் உன் வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குதா? நீயும் கணவனும் ஒன்றா இருக்கிறீங்களா? நீயும் மனைவியும் ஒன்றா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் பிரிஞ்சு டிவோர்ஸ் வரைக்கும் போயாச்சு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. என்ன காரணம்? மேரேஜ் கிறிஸ்டியன் ஆக்டில் தான் வந்திருக்கு. கல்யாணமே கிறிஸ்தவ முறைப்படி நடந்திருக்குது. ஊழியக்காரன் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய கனியில் என்ன கனி? கசப்பான கனி, கொடுமை, முறைப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கட்டுமே, முறைப்பாடு. எகிப்தில் 10 வாதையை நடத்தி எகிப்தியர் மத்தியில் அந்த 10 வாதையில் ஒன்று கூட யாருக்கு வரல? இஸ்ரவேலுக்கு வரல. இதுவே எவ்வளோ பெரிய விஷயம். செங்கடலை பிளக்கிறாரு, அக்னி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் வருது. இவ்வளோ அற்புதத்தை செய்கிற ஆண்டவரை பார்த்து முறைப்பாடு. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத லைஃப், திருப்தி இல்லாத வாழ்க்கை. எவ்வளவு ஆண்டவர் செஞ்சாலும் இன்னும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? கணவன் எவ்வளவு செஞ்சிட்டாலும் இன்னும் என்ன பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், என்ன பெருசா வாங்கி கொடுத்துட்டீங்க. மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன பெருசா ஒன்று கிழிச்சிட்ட. உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும், சாவர வரைக்கும் நிம்மதி வரவே வராது. ஏன்னா நீ ஒரு கசப்பான கனி. கொடுமையும் முறைப்பாடு இருக்கிற வீடு, எப்போ பார்த்தாலும் சில வீடுகளில் முறைப்பாடு. ஆண்டவரை நோக்கி இருக்கும், இல்லை மனுஷனை நோக்கி இருக்கும், முறைப்பாடு. எப்போ பாரு முறைப்பாடு. நல்லா கவனிங்க, கர்த்தர் உண்மையிலேயே நம்மளையெல்லாம் நல்லாவே ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். நான் வெறும் உலக பிரகாரமாய் மாத்திரம் சொல்லவில்லை. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு ஸ்ரீலங்காக்காரங்கிட்ட போய் பேசி பாருங்க. கணவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையானே தெரியாது, பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது, யுத்தத்தில் செதறி போய் யார் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஒரு மனுஷன் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, என் பிள்ளைகளை இனி தேடணும், எங்கே இருக்கிறாங்கன்னு தேடணும். நான் ஏற்றி அமுச்சிட்டேன், முதல்ல போட்டில் போகும்போது அமுச்சிட்டேன், அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு. ஆண்டவர் உனக்கு எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு, வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு 3 வேளை சாப்பிட்றதுக்கு ஆகாரம் கொடுத்துருக்கிறாரு. திருப்தி இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை போல கொடுமை முறைப்பாடு செஞ்சுக்கிட்டே இருந்தீனா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கசப்பான கனிகளை கொடுத்தது. கசப்பான கனி கொடுத்தா என்ன பண்ணுவாராம் தெரியுமா ஆண்டவர்? வாசிங்க, முடிக்கலாம். 15ஆம் அதிகாரம்
6வது வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம். நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், கடைசியில் வெளியே தூக்கி எரிஞ்சிடுவார் ஆண்டவர். வெளியே தூக்கி போட்டுருவார். நீ எது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு நினைக்கிறியோ அதிலிருந்து கர்த்தர் உன்னை எடுத்துருவார். எதை நீ டிபெண்டபிளாக இருக்கிறியோ, கணவன் இல்லாட்டி பரவாயில்ல, மனைவி இல்லாட்டி பரவாயில்ல, இது இருக்குது நான் பொழைச்சிப்பேன். சிலர்லாம் அம்மா வீட்டில் அப்பா வீட்டில் பயங்கர ஒரு டிபெண்டபிளாக இருந்த உடனே புறப்பட்டு, எனக்கு என்ன எங்கள் அப்பா இருக்கார் எங்கள் அம்மா இருக்காங்க, உடனே புறப்பட்டு. அந்த காலத்தில் அந்த அப்பா அம்மாலாம் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வரும்போதே கேட்பாங்க, யார் யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்பாங்க. அந்த அம்மா கிளம்பும் போது சொல்லும், நான் புறப்படுறேன் அப்படின்னு. யார் யாரெல்லாம் வரீங்க? நான் மட்டும்தான். ஏன் இல்லை வந்து சொல்கிறேன், வராதேன்னு பாரு அவங்க அப்பா. நீ வராத, வந்தா 2 பேருமா வாங்க, அப்படி இல்லைன்னா நீ அங்கே இரு, நான் வரேன் பாரு. இப்போ இருக்க அப்பா வந்துரு, பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். சரி பண்ண தெரில பாருங்க அவனுக்கு. பிரச்சனை எங்கே இருக்காது? எல்லா வீட்லையும் என்ன செய்யும்? பிரச்சனை இருக்கும். எப்போ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அது உன் குடும்பம் ஆயிடுச்சு. நீ அதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும். நீ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற? உடனே எங்கள் அப்பா இருக்காரு, எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு யாரும் இல்லையா, எனக்கும் சொந்தக்காரர் இருக்காங்க, போய்தான் பாருங்க. 1 நாள் 2 நாள் மரியாதை, 1 மாதம் 2 மாதம் ஆச்சு, சரி பண்ண முடியாத இடத்துக்கு போயிடும். ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை நீ பத்திரமா என்ன செய்யணும்? பார்க்கணும். நிறைய பேர் எனக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியே தூக்கி எறிஞ்சிருவேன். எதை நீ ரொம்ப பாதுகாப்புன்னு நினச்சிட்டு இருக்கிறியோ அதை விட்டே கர்த்தர் எடுத்துருவார். எந்த அப்பா அம்மா உனக்கு பாதுகாப்பு, எந்த அண்ணன் தம்பி உனக்கு பாதுகாப்பு, எந்த வேலை பாதுகாப்பு, எந்த சம்பாத்தியம் பாதுகாப்பு நீ நினச்சிட்டு இருக்கியோ கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? அதிலிருந்து வெளியே தள்ளிடுவார். நிறைய பேருக்கு அதான் நடந்துகிட்ருக்குது. போய் முதல்ல ஒப்புரவாகுங்க, ஆண்டவரோடையும் ஒப்புரவாகுங்க, குடும்பத்தோடும் ஒப்புரவாகுங்க. குடும்பத்தோட ஒப்புரவாகுனா சில சூழ்நிலைகள் இருக்குது, பைபிள் சொன்ன சில சூழ்நிலைகள் இருக்குது, அது நிமித்தம் நீங்கள் வந்திருப்பீங்க. பாருங்கள், கணவன் இறந்து போயிட்டு சில மனைவிகள்லாம் இருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையை நடத்துகிறாங்கன்னு அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, தெரியும். மனைவி இறந்துட்டு கணவன் வந்து சந்தோஷமாக இருப்பார் நம்ம நினைக்கிறோம். ஒரு 75-80 வயசு ஒருத்தர், மனைவி இறந்துட்டாங்க, நானும் 6 மாதமாக பார்க்குறேன், அழுதுனே இருக்கிறார் இன்னும். எனக்கு அவரை பார்த்தா ஆச்சரியமாயிருச்சு. இப்போ அவரை கேட்டேன், ஏன் பெரியப்பா இப்படி அழுவுறீங்க அப்படின்னு. அவ்வளோ நேசிச்சிருக்கிறார் பாருங்க. அந்த அம்மா இல்லாத போது தான் அவருக்கு என்ன தெரியுது, அதோடைய அருமை தெரியுது. சில ஆட்களுக்கு இருக்கும்போது என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. போன பிறகு தான் என்ன பண்ணுறான். ஆனால் அவர் உண்மையில் இருக்கும்போதே நல்லா தான் பார்த்துருக்கிறார் அந்த அங்கிள். எதுக்கு சொல்கிறேன், சில நேரத்தில் எதை நாம் டிபெண்டபிளாக நினைக்கிறோமோ கர்த்தர் என்ன பண்ணிடுவார், வெளியே எடுத்து போட்டுருவாராம். எரியுண்டு போகும். கடைசியில் வசனம் சொல்லுது, அக்கினியில் எரிந்து போமா, அவைகள்லாம் நெருப்பில் நரகத்துக்கே போயிடுமா. டிவோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, அது தேவனுடைய சித்தம் இல்லை. பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், சால்வ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பேசி சால்வ் பண்ணி ஓட்டத்தை என்ன செஞ்சிடணும். சில அப்படி என்ன கஷ்டப்பட்டு ஓடணும், உடனே அடுத்ததை பார்த்துட்டு போகலாமே. எத்தனை பார்த்துக்கிட்டு போவீங்க உலகத்தில், இப்படி மாற்றிக்கிட்டே எத்தனைக்கு போவீங்க? இல்லை, ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லவே இல்லை. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும், யோசிச்சு கல்யாணம் பண்ணிடணும். கல்யாணம் பண்ணிட்டீங்களா, வாட் எவர் இட் இஸ், ஓட்டத்தை ஓடித்தான் முடிக்கணும். கஷ்டப்பட்டாவது என்ன செய்யணும், ஓடணும். ஏன், நீ இங்கே கஷ்டப்பட்டாலும் நீ ஓடினதுக்கு கர்த்தர் அங்கே உனக்கு ஒரு பலனை கொடுப்பார். இங்கே பலன் இருக்குதோ இல்லையோ, அவன் என்ன ஆண்டவர் என்ன நினைப்பா தெரியுமா, அவ்வளோ உபத்திரத்துக்கு நடுவில் உண்மையும் உத்தமாக ஓடி முடிச்சிட்டான், பிச்சுக்கிட்டு போகாமல் என்ன பண்ணிட்டான், ஓடி முடிச்சிட்டான்னு கர்த்தர். இது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்வார், இது ஒரு ஆசீர்வாதம். நமக்கு வேற என்ன உபத்திரம் இருக்குது? பவுலை போல பட்டணங்கள் தூரம் அடிக்கப்பட்டோமா, இல்லைன்னா வாளால் அறுப்புண்டு போனோமா, பசியா பஞ்சமா பட்டினியா, ஒன்றும் இல்லை, கூட ஒன்று தப்பாக மாட்டிக்கிச்சு, அவ்வளோதானே, ஓடி முடிச்சிருவோம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓடி முடிச்சு கர்த்தர்கிட்ட போய் சந்தோஷமாக என்ன செஞ்சிருவோம்,
பலனை வாங்கிடுவோம். அதுதான் நல்லது. இல்லாவிட்டால் ஒன்று மாற்றி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வேணால் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிரும், இழந்தது உலக பிரகாரமாக. ஆனால் தேவனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது, நியாயத்தீர்ப்பில் நிற்க முடியாது, அக்கினியிலே எரியுண்டு போகும். அல்லேலூயா. நிறைய ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அவங்க ஊழியங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, அவங்க மனைவி எல்லாரும் பர்ஃபெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் எல்லாம் பர்ஃபெக்டானா இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. நிறைய ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க குடும்பத்தில் கூட பிரச்சனை இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் அவர்கள் அதோடு கூட ஓடி முடிச்சிட்டாங்க. அதனால் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிக்கலாம். 8வது வசனம் வாசிங்க, 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இப்படி உண்மையாக கனி கொடுக்குறவங்களா இருந்துட்டீங்கன்னா நரகத்துக்கு தப்பிக்கிறீங்க, கனி கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். உங்கள் மூலமாக பிதா மகிமைப்படுவார். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனால் வெளியே குடும்பமாக வரும்போது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது இல்லையா? ஃபேமிலியாக வர்றதுங்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். சில இடத்துக்கு தனியாக போகிறோம், அது வேறு விஷயம். இப்போ ஊழியத்துக்கு போகிறோம், தனியாக போகிறோம், சில இடத்துக்கு தனியாக போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க குடும்பமாக இருக்கிறாங்கன்னு கேட்குறதே ஒரு கர்த்தர் அவங்கள இணைச்சாரு. அடித்தாங்களோ பிடிச்சாங்களோ கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சிங்க, இது 2வது கல்யாணம். அவர் ஏற்கனவே 2 டிவோர்ஸ் ஆகி இது 3வது கல்யாணம். கேட்க நல்லா இருக்கா? எப்படி இதில் பிதா மகிமைப்படுவார்? இதில் எங்கேயாவது வேத வசனத்துக்கான உண்மைத்தன்மை இருக்குதா? அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க, ஜெபம் பண்ணுங்கள், உபவாசம் பண்ணுங்கள், தேவ சித்தமானு கேளுங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது, அவ்வளோதான். ஜபத்தோ அதை விட ஒருவேளை சரியா இல்லைன்னு உங்களுக்கு தோணுதா, அதை விட ஜபத்தோடு அதை ஓட்டணும். ஜபத்தால் மாறாதது ஒன்றும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு சரியாக படலைன்னு தோணுதா, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கனி கொடுக்குறவங்களா மாறிடுங்க, கசப்பான கனி கொடுத்துடாதீங்க, பிதா மகிமைப்படாமல் போயிடுவார். நம்ம கேவலப்படுறது ஒரு பக்கம், நம்மளை அழைச்ச ஆண்டவருடைய பேர் என்ன செஞ்சிடக்கூடாது, கேவலப்பட்டு படுறோம். அல்லேலூயா. நம்ம குடும்பம் எப்படியோ அப்படியே சபை. அந்த சபையில் நிறைய டிவோர்ஸுங்க. இது எப்படி இருக்குது? அந்த சபையில் சந்தோஷம் சமாதானம் எப்பவும் இருக்கும், உள்ளே போனாலே ஒரு சமாதானம் இருக்கும். இது எப்படி இருக்குது? இதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நம்ம எல்லாம் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? இங்கே நிறைய பேருடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு முதல் காரணம் அவங்களுடைய சார்ந்திருக்கிற நிலை தேவனை நோக்கி இல்லை. நீ யாரை சார்ந்திருக்கிற? உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நீ கர்த்தரை தான் சார்ந்திருக்கணும். நீ எப்போ உன்னுடைய வேலையை சார்ந்துட்டு கணவன் தேவையில்லை, என் பிள்ளைகளை என்னால் வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு உன் வாயில் வார்த்தை வந்துட்டாலே நீ அந்த செடியோட இல்லைன்னு அர்த்தம். உனக்கு எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ ஆசீர்வாதம், பணம் இருந்தாலும் நீ சொல்லணும், கர்த்தருடைய கிருபையினால் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், அவர் தான் என் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிறாரு, இன்னைக்கும் என் குடும்பம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஏன் ஞானம் இல்லை, அறிவு இல்லை, பொறுமை இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் ஏதோ பொறுமையாக போயிட்டு இருக்கிறதுனால குடும்பம் நடந்துட்டு இருக்குது, நான் மட்டும் கொஞ்சம் கோவப்பட்டா நீ தேவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன், அவ்வளோதான். உனக்கு அந்த பொறுமையை கொடுத்ததே ஆவியானவர் தான். உன் குடும்பத்தை பிரிய விடாமல் இன்னைக்கு முப்புரி நூலா 3வது நபராக நிற்கிறது யாரு? கர்த்தர். பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற தேவன் உன் வீட்டுக்குள்ளேயே